அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நமது வீட்டின் மின் கட்டணத்தை எவ்வாறு இணையதளம் வழியாக எளிய முறையில் வீட்டில் இருந்தவாறே உங்களது கணினி வாயிலாகவோ அல்லது மொபைல் வாயிலாகவோ செலுத்துவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. உங்களது வீட்டின் மின் கட்டணத்தை இணைய வழியில் செலுத்துவதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnebnet.org. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் TANGEDCO, அதாவது தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் கன்சியூமர் சர்வீஸ். இந்த இணையதளத்தில் தான் நமது வீட்டின் மின் கட்டணத்தை இணைய வழியாக செலுத்த வேண்டும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மெனுலேயே குவிக் பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி TANGEDCO குவிக் பே அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ளது பே யூசிங் கிரெடிட், டெபிட் கார்டு, ரூபே கார்டு, ஆல் பேங்க், நெட் பேங்கிங் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது உங்களது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டு, ரூபே கார்டு, அனைத்து வங்கிகளின் நெட் பேங்கிங் வழியாக இந்த மின் கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம். TANGEDCO, அதாவது தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் தற்போது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் TNPDCL அந்த மாதிரி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நம்ம மின் கட்டணத்தை செலுத்துவதற்காக ஃபர்ஸ்ட்ல கேட்டிருக்காங்க கன்சியூமர் நம்பர் அல்லது அக்னாலஜ்மெண்ட் நம்பர். உங்களது கன்சியூமர் நம்பர், மின் இணைப்பு எண்ணை இங்க என்டர் செய்ய வேண்டும். மின் இணைப்பு எண்ணை என்டர் செய்து இந்த செக்யூரிட்டி கோடை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க பில் டீடைல்ஸ் எல்லாமே வரும். உங்க கன்சியூமர் நம்பரை என்டர் பண்ணி செக்யூரிட்டி கோடை என்டர் பண்ணி சப்மிட் பண்ண உடனே இந்த மாதிரி பில் டீடைல்ஸ் வரும். பில் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது, டிஸ்கிரிப்ஷன், அமௌண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் கீழேயே பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. UPI, ஆல் பேங்க், நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. உங்களுக்கு எந்த ஆப்ஷனை நீங்க வேணும்னாலும் யூஸ் பண்ணி இந்த மின் கட்டணத்தை செலுத்தலாம். நெட் பேங்கிங் பாத்தீங்கன்னா அனைத்து வங்கிகளோட நெட் பேங்கிங் கொடுத்திருக்காங்க. ஒரு சில வங்கிகளுக்கு சார்ஜ் இருக்கு, ஒரு சில வங்கிகளுக்கு சார்ஜ் இல்ல. அதாவது சர்வீஸ் சார்ஜ், அடிஷனலா சர்வீஸ் சார்ஜ் ஒரு சில வங்கிகளுக்கு இருக்கு, ஒரு சில வங்கிகளுக்கு இல்ல. கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு வச்சு நீங்க பில் பே பண்றதா இருந்தா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் வழியா உங்க பேமெண்ட்டை பே பண்றீங்க அப்படின்னா இந்த நெட் பேங்கிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க பே பண்றதா இருந்தா உங்க கார்டு டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அல்லது நெட் பேங்கிங் வழியா பே பண்றீங்க அப்படின்னா ஆன்லைன் பேங்கிங் பாஸ்வேர்டு, யூசர் நேம் எல்லாமே என்டர் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இந்த பேமெண்ட்டை நீங்க பண்ணிக்கலாம். உங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல், வியூ, டவுன்லோட் ரிசிப்ட் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த டேப்பை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ரிசிப்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்க மின் கட்டணம் கட்டிய ரசீது. இந்த மின் கட்டணம் கட்டிய ரசீதை நீங்கள் நகல் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறு 2 நிமிடங்களில் உங்களது மின் கட்டணத்தை நீங்கள் இணைய வழியாக உங்களது வீட்டிலிருந்து கணினி வாயிலாகவோ அல்லது உங்களது ஸ்மார்ட் போன் வாயிலாகவோ செலுத்தலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.